தமிழக மக்கள் அனைவருக்கும் இதய வணக்கம். அக்கா த்ரிஷா அவருடைய என்ட்ரி அன்னைக்கு நோட் பண்ணீங்களா? மஞ்சள் சேலையை கட்டிட்டு மங்களகரமாக தலைப்பூரா மல்லிப்பூ எல்லாம் வச்சுட்டு தக தக தகன்னு சொல்லிட்டு முதல் வரிசையில் இங்கேருந்து அவங்க சல்யூட் அடிக்கிறாங்க. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கார்லேருந்து சல்யூட் அடிக்கிறாங்க. 2 பேரும் சல்யூட் அடிக்கிறாங்க. முதல் வரிசையில் சோபா அவர்கள், அதை தாண்டி வந்து சந்திரசேகர் அவர்கள், அதை தாண்டி அவரோட தோழியான த்ரிஷா அவர்கள் எல்லாரும் வந்து இப்பேற்பட்ட வாய்ப்பு யாருக்கு அது கிடைக்குமா? அதாவது ஒரு தேசம் வந்து விடுதலையான நாள், இந்த விடுதலையான வெள்ளையர்கள்கிட்டேருந்து விடுதலையான நாளில் ஒரு முதலமைச்சராக ஃபஸ்ட் டைம் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யாராலனா மக்களால், அனைத்து தரப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இன்றைக்கி வந்து தேசிய கொடியை ஏற்றார். முதலாவது நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் நம்மளுடைய இந்த சுதந்திர தினத்துக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல கடிதங்களுக்கு அப்புறமா கிடைத்த இந்த சுதந்திரம் இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கொடியேற்றி மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி இருக்காங்க. அதை அக்காக்கள் குடும்பமாக எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். இந்த தருணத்தில் இப்பேற்பட்ட வாய்ப்பை இந்த அரியணையை கொடுத்த மக்கள் எல்லாரும் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தானா? வெறும் இந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களா? அது கொஞ்ச நாளாகவே நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது டிவிகே காரங்களும் பலர் வந்து கண்டிக்கிறாங்க. டிவிகே என்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களும் பலர் கண்டிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, நான் வந்து கிறிஸ்தவனாக இருக்கேன், பான் கிறிஸ்டின் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னோட மூதாதையர்கள்லாம் பத்ரகாளி அம்மன் அவர்களை வந்து கும்பிட்டு வந்தாங்க, எங்களோட குலதெய்வம். ஸோ அதுக்காக நான் அந்த கடவுளை வந்து இப்போ நான் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனனால, நான் வந்து அப்பா அம்மா கன்வெர்ட் ஆனனால, நான் வந்து அந்த கடவுளை வந்து போடா டேஷ் இல்லை போங்கம்மா டேஷ் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை அசிங்கப்படுத்தி கொச்சையாக பேச முடியுமா? அதுவும் இன்னொருத்தங்க பார்க்குறதுனால நம்ம அப்படி பேசக்கூடாதுங்கிறது கிடையாது. பை பெர்த்தே இந்த மாதிரி இன்னொருத்தங்க வழிபடுற கடவுளையோ இல்லை நம்ம வழிபடுற கடவுளையோ யாரோட மனதே நம்ம புண்படுத்தக்கூடிய சுதந்திரம் கிடைத்ததுக்காக சுதந்திரமான நாடு தான். நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, நம்மளோட ரிலீஜியனை வழிபடுறதுக்கான நம்மளுக்கு அந்த ஒரு சுதந்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னொருத்தங்களை புண்படுத்தி, இன்னொருத்தவங்களோட மனதை புண்படுத்தி, கொச்சப்படுத்தி நம்ம பண்ணணுங்கிற என்ன அவசியம் இல்லைல்ல. நேற்று பூரா ட்விட்டரில் ஒரு மைக்கேல் என்ற ஒரு நபரை வச்சு செய்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தா, அதாவது சீமான் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய படத்தில் வந்து நடிக்கிறாராம். படத்தில் முருகர் கெட்டப்பில் சீமான் அவர்கள் நடிக்கிறாராம். ஸோ அதனால் இனிமேல் தற்கொலைகள்லாம் போய் சாவுங்கடா, அதாவது டிவிகே கட்சிக்காரங்கள்லாம் போய் சாவுங்கடா. சீமான் அவர்கள் பாருங்கள், முருகர் வேடத்தில் நடிக்கிறாரு, வந்து ரத்த வாந்தி எடுத்து சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று போடுறாப்புல. அதுக்கு வந்து இந்த மைக்கேல் என்ற நபர் என்ன பண்ணுறாப்புல, அந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணி முருகரையே, நான் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணல, டிஸ்பிளேயில் ட்வீட் போடுறேன், முருகரையே நாங்கள் இந்த டேஷாக தான் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை சீமான் வந்தால் மட்டும் நாங்கள் எப்படி டீல் பண்ணோம் பாருங்களேன், கிழிச்சு தொங்க விடுவோம்னு சொல்லிட்டு இந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல. முருகரையே அவங்க வந்து இப்படி தான் டீல் பண்ணுறாங்களாம். அப்போ அது எப்பேற்பட்ட கொச்சான வார்த்தைன்னு பாருங்களேன். அதாவது அந்த ஐடியோட பேர் என்னன்னா மைக்கேல். அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறனால இந்த மாதிரி வந்து முருகர் இப்படி பேசுகிறாருன்னா, இயேசு பிதாவையோ இல்லை வந்து தாயான மரியம்மாவையோ இல்லை பைபிள் வேர்ட்ஸையோ இந்த மாதிரி ஒரு ஹிந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரா என்னவாகும்? சரி, சட்டசபைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சட்டசபையில் சபாநாயகர், அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நபராக இருக்கக்கூடிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னு, சரி ஃபஸ்ட் டைம் பேசினாருன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். நான் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் வேர்ட்ஸை சொல்லி தான் சட்டசபையில் தொடங்குறாரு. வந்து நான் வாழ்ந்தது இப்படி தான் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, அது ஃபஸ்ட் டைம் டிவிக்கு ஆச்சு, பொறுப்பேற்றிருக்காங்க, பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் அவர் சொல்லி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விமர்சனமும் செஞ்சாங்க, கடந்து போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. சரி, ஓகே, புது ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், கிறிஸ்டியனாக இருக்கிறனால சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நேற்றுக்கு பொது வழியிலே இதே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? இயேசு பிதாவையும் அதையும் தாண்டி பைபிளையும் பின்பற்றி வந்த ஒரே காரணத்தினால டிவிக்கு கட்சிக்காரங்க ஜெயித்தாங்க, டிவிக்கு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி அரியணையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அப்போது ஹிந்து மக்கள் இருக்காங்க இல்லை, சிவனை வணங்குறாங்க, அண்ணாமலையாரை வணங்குறாங்க, ஏன் அம்மனை வணங்குறாங்க, முருகரை வணங்குறாங்க, இவங்க எல்லாரையும் வணங்குற இந்து மக்கள் பைத்தியக்காரங்களா, இல்லை குற்றப்பின்பணி கொண்டவங்களா, இல்லை கொடியவர்களா, அவங்கெல்லாம் தவறு செய்யக்கூடியவங்களா? கிறிஸ்தவர்கள் தவறே செய்ய மாட்டாங்களா? எந்த ஊழலும் பண்ண மாட்டாங்களா? அதுக்கடுத்தது மரிய வில்சன் அவர்கள் சட்டசபைக்கு இந்த நிதி நிலை அறிக்கையை படிக்க வரும்போது கையில் வந்து பெரிய மாலை ஒன்று வச்சுருக்காரு, இந்த குருசு மாலை மாதிரி ஒன்று வச்சுருக்காரு, சிலுவையை கொண்டு வராரு. அப்போ அது எந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம்? நான் ஒன்று இருக்கிற இதே சட்டசபையில் பிஜேபி சார்ந்த ஒரு எம்எல்ஏவும் இருக்கார். எதிர்கட்சி வரிசையில் அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி ஹிந்து எம்எல்ஏக்களும் இருக்காங்க. அவங்க நினச்சா இல்லை அவங்க பேசணும்னு தோணி இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கேருந்து பைபிள் வேர்ட்ஸை பேசும்போது அவங்க அங்கே இருந்து ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு முழக்கம் போட்டா, இல்லை ஹிந்துக்களோட ஏதோ ஒரு ஸ்லோகனை முழக்கம் போட்டால்
இவங்க இங்கே இந்த பைபிள் வேர்ட்ஸ், அங்கேருந்து ஜெய் ஸ்ரீராம் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? சட்டசபைக்குள்ளே கலவரம் தான் வரும். அதாவது மக்களுடைய பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வர்றதுக்கான ஒரு சபை தான் நம்ம தமிழ்நாட்டோட சட்டசபை. ஒரு இதயம் மாதிரி. அந்த இதயம் துடிக்கும் போது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சீரான ஒரு நல்ல விஷயம் போய் சேரும். இவங்க எடுக்கிற முடிவு தான். 2 பேரும் ஒரு வாதத்தை கொண்டு வருவாங்க. இந்த வாதத்துக்குள்ளே மதத்தை கொண்டு வந்தால் மத கலவரம் தானே வரும். இந்த மத கலவரத்தை தான் இந்த ஆட்சி தூண்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. ட்விட்டரில் போனால் கேவலமாக முருகரை பேசுகிறாங்க, முருகரை கொச்சப்படுத்துகிறாங்க. அதை டிவிகே கட்சிக்காரங்களும் கண்டிக்கிறாங்க. ஏன்னா டிவிகே என்ற கட்சியில் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, இந்து மக்களும் இருக்காங்க. இங்கே யார் அவர் சொல்கிற ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சொல்கிறாருல, இயேசு வழியில் வந்த காரணத்தினால எல்லாரும் லைக் டிவிக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இயேசுபிதா அவர்கள் இந்து மக்களோட மனதையும் உருக்கி உங்களுக்கு ஓட்டு போட வச்சுருக்காங்க இல்லை, உங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்காங்க இல்லை. அப்போ அவங்கள நீங்கள் இப்படி பிரித்தாளுமை பண்ணலாமா, அவங்கள இப்படி கொச்சப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குறாங்க. டிவிக்கு ஓட்டு போட்டவங்களும் கேட்குறாங்க. இதை தொடர்ந்து டிவிக்கு செய்கிறது உண்மையிலே அது நல்லது கிடையாது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பான் கிறிஸ்டின், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். என்னோட மூதாதையர்களும் பத்ரகாளி என்ற ஒரு அம்மனை தான் கும்பிட்டு வந்தாங்க. ஸோ அதனாலே எங்கள் வீட்லேயோ நம்மளோட மூதாதையர்களோ இல்லை நம்ம தமிழோ எதுவுமே இந்த மதத்தை கும்பிடுறவனை நம்ம கேவலாக பேசணும், அவங்ககிட்ட பழகக்கூடாது, கேவலமாக பேசணும், அவனை திட்டணும், அவன் கூட நம்ம போகலாம், அவன் கொச்சான், அவன் குற்றப்பின்படி கொண்டவன், அவன் தவறானவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, மதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை. அனைத்து தரப்பினரும் சமந்தான், அனைத்து மக்களும் இங்கே சமந்தான். அவங்கள மரியாதையாக மதித்து நடத்தி கொள்ள வேண்டும் என்று தான் நம்ம வீட்லேயும் சரி, பெற்றோர்களும் சரி, மக்களும் நம்மளோட தமிழும் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ டிவிக்கு இதை கொஞ்சம் திருத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அப்பப்போ வாய் விட்டு சிக்குவாங்கல்ல. போன வாரம் உதயநிதி அவர்கள், அதுக்கு முந்தின வாரம் மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குல்ல. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு ட்ரெண்டில் புதுசாக வந்து யார் சிக்கியிருக்காருன்னா நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். என்ன பேசி வச்சுருக்காருன்னா, அது திமுக காரங்களுக்கு தான் இந்த பிளட் லைன் இருக்குன்னு பார்த்தா பிஜேபியிலேருந்து இவர் பேசி வச்சுருக்காரு. என்ன பேசுகிறாருன்னா, அப்பா எங்கே காணோம், அப்பா எங்கே காணோம்னு சொல்லிட்டு சட்டசபையில் தேடிட்டு இருக்காங்க. அது வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்கணும், உங்களுக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் கரெக்டான அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது திமுகவை கலாய்ச்சிருந்தாலும் சரி, இல்லை டிவிக்கு கேள்வி எழுப்புன டிவிக்கு கட்சிக்காரங்களை கலாய்ச்சிருந்தாலும் சரி, இல்லை விஜய் அவர்களை கேட்டிருந்தாலும் சரி, யாரை கேட்டாலும் தவறு தான். அவங்க அம்மா கிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டால் எப்படி இருக்கும்? உங்கள் அம்மா நயினார் நாகேந்திரன் அவருடைய அம்மா கிட்ட போய் கேளுங்க. நயினார் நாகேந்திரன் அவருடைய தகப்பன் யார் என்று மக்கள் கேட்டால் எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தவறாக தானே இருக்கும். இது திமுக காரங்க கிட்ட கேட்டாலும் சரி, டிவிக்கு காரங்க கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட கேட்டாலும் சரி, அனைத்தும் தவறு. இப்போ ஏற்பட்ட கொச்சையான விஷயம் இன்னும் அதை என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, இன்னும் கைதட்டிகிட்டே தான் இருக்காங்க, இன்னும் அதை கொண்டாடிட்டே தான் இருக்காங்கன்னா தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. மக்கள் நீங்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தகுந்த பாடங்களை இவங்களுக்கு புகட்ட வேண்டும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.